கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 28வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். தாவீது ராஜா இப்படி சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நாம் அழும்போது, நாம் வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணும்போது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நாம் விருப்பப்பட்டு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது, எதிர்பார்ப்போடு நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேதனையுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதை செய்கிறவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை எல்லாம் நினைத்து கொண்டு நாம் ஜெபித்த காரியங்கள் மேல் ஆண்டவர் சில பதில்களை தரும்போது அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் 2 காரியங்கள் நமக்கு பார்க்க முடிகிறது. ஒன்று, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். 2வது, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது நாம் நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பண்ணின விண்ணப்பங்களுக்கு மறுபதில் தந்த அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். திரும்பவும் சொல்கிறேன், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.